கூட 100 கோடி ஓட்டு 25% தாண்டிட்டோம். கபிலன் ப்ரோ என்ன சசிகுமாரோட மோசம். கபிலன் நான் என்ன மாடுலேஷன் எடுத்து சிரிக்கிறேன் என்ன குசல் குசல் எங்க இருந்தீங்க கபிலன் ப்ரோ இத ஒரு ஆடியோ மாதிரி ரெடி பண்ணி எலெக்ஷன் அப்ப ரெடி பண்ணி வச்சிருவாங்க ப்ரோ. அதே ஒரு லூப்ல போற மாதிரி ஒரு 8 hour வர்ற மாதிரி வச்சிருவாங்க. நீங்க லாஜிக்கலா யோசிங்க. ஒரு கோடி கரெக்டா அவரு எந்த படம் நடிச்சாலும் 3 பவன் கல்யாண் மார்க்கெட் இல்ல ப்ரோ. அவள பவன் கல்யாண் ஒரே 1 கோடி தான் டிக்கெட்டே சேல்ஸ் ஆகும். விஜய்க்கு 3 கோடி டிக்கெட் சேல்ஸ் ஆகும். இரு இப்ப என்ன சொல்ல வரீங்க? அண்ணனுக்கு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை பேஸ் பண்ணி பவன் கல்யாணை விட விஜய் பெரியாரப்ப. ஆமா விஜயோட பாக்ஸ் ஆபீஸ் தான் பெரிய. பவன் கல்யாண் எல்லாம் 300 கோடி தான். விஜய் வந்து 600 கோடி. இந்தியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவர் உள்ள சிரிக்கிறாரு, நம்மள்ட்ட அப்படியே சிரிக்காத மாதிரி மெயின்டைன் பண்றாப்ல. ஆமா இல்ல குசல் எப்படி சிரிக்காம கண்ட்ரோல் பண்ண பேசுறீங்க? கத்து கொடுக்கலாம் எனக்கும். இல்லங்க நான் வந்து ஒரு கால்குலேஷனா போடுறேன். இவரு 1 கோடி ஓட்டுன, அதாவது இப்போ ஸ்டாலின், உதயநிதி, பழனிசாமி இவங்க எல்லாம் மட்டும் தான் ஜெயிப்பாங்க. மத்தவங்க எல்லாமே வந்து தோத்து போயிடுவாங்க. அந்த கணக்கு இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. 200 தொகுதி 180 தொகுதி ஜெயிக்கிறது சொல்லிட்டு இருக்காப்புல. ஆனா கேட்டேன் என்னோட பர்சன்டேஜ் சொல்றேங்க. 35% அதிமுக ஆட்சி புடிச்சிடும். 130 MLA, 32% திமுக எதிர்கட்சி, 40 MLA. 3வது பெரிய கட்சி தாவேகா 25%, 25 சீட்டு. எத்தனை சீட்டு? 25 கேட்க மாட்டேங்குது. இல்ல குசல் எத்தனை சீட்டு சொன்னீங்க? 20 சீட்டா? 25%, 20 சீட்டுங்க. 20 சீட்ல ஒரு 5 பேர்த்து பேர் சொல்லுங்க. யாராவது ஒரு பெரிய ஆளுங்க டிவி கேல இவங்க நின்னா ஜெயிப்பாங்க. நான் சொல்றது கேளுங்க. புதுக்கோட்டை ராவுத்தரு முஸ்லிம் MLA, மாவட்ட செயலாளர். ஈசிஆர் சரவணன். என்னையா சொல்ற? சென்னையில ஜெயிக்க முடியும். சொல்லுங்க கேப்போம். அப்புறம் நீங்க முடிச்சிருங்க, லிஸ்ட முடிச்சிருங்க. விஜய் ஒரு தொகுதி நிச்சயமா ஜெயிச்சிடுவாரு. இல்ல ரெண்டு அதுக்கப்புறம் ஆதவர்ஜனா ஒரு தொகுதி நிச்சயமா ஜெயிச்சிடுவாரு. அவரு எங்கன்னு எந்த இடத்துல கிறிஸ்டியன் அதிகமா இருக்காங்க அங்க நிப்பாருங்க. இதே ஜெயிச்சிருவாரு. வருது பாத்தியா? அப்ப போய் கேரளால தான் நிக்கணும். ஏங்க கன்னியாகுமரியில கிறிஸ்டியன் இல்லையா? ஈஸியா ஜெயிச்சிருவாரு. கன்னியாகுமரி இல்லையா? கன்னியாகுமரியில அவரு ஈஸியா சென்னையில ஜெயிக்க போறாரு. எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அவர் விஜய் ஆதரவாளர்னு. அதான் இல்ல. ஆக்சுவலி அவர் வந்து கலைக்கு வந்துருவார். என்ன ப்ரோ? அதுக்கப்புறம் சொல்றேன். திருச்செங்கோடு IRS அருண்ராஜ். இருங்க குசல்புரம். நான் அங்கெல்லாம் ராடு எடுப்பாங்க. நீங்க பாருங்க உட்காந்து. நான் எழுதி தரேன், இன்னைக்கு கையெழுத்து போட்டு தரேன். ராடு அருண்ராஜுக்கு எங்க திருச்செங்கோட்டுல. ப்ரோ பொதுச் செயலாளர் எங்கன்னு சொல்லவே இல்லை ப்ரோ கடைசி வரைக்கும். பொதுச் செயலாளர் புசியானது கேட்டா பாண்டிச்சேரி தான். வேற என்ன? இல்ல ப்ரோ அவரு பொதுச் செயலாளர் வந்து அவர் எந்த சீட்ல நிப்பாரு ப்ரோ? பொதுச் செயலாளர் வந்து டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர் பாருங்க. அருண்ராஜுங்கிறவரு சேலம். சரிங்களா? சேலத்துல வந்து அவரால் நிக்க முடியாது. ஏன்னா பழனிசாமி அடிச்சிருவாப்புல. அதனால ஒரு பக்கத்து ஊர்ல எங்க ஊர்ல நிக்கிறாரு. இங்க ஆல்ரெடி பொன் சரஸ்வதி, ஈஸ்வரன் சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமான ஆளுங்க. ADMK அவங்க எல்லாம் ஓவர்டேக்கே பண்ண முடியாது அருண்ராஜால. காமெடி பண்ணாதீங்க. இவர் கேக்குதான் தெரியல. தலைவர் இங்க வந்து DMK தான் நிக்குது. இந்த டைம் ER ஈஸ்வரன் நிக்கல.
அவர் பரமத்தி நிக்கலையா? போறாரு. அவர் இல்ல பரமத்தி அது இன்னும் போறாரு. எனக்கு தெரியும், கன்ஃபார்ம் ஆகல. ஆனா அந்த ஆளை இல்ல நிக்க வச்சா அது கண்டிப்பா ஜெயிப்பாருங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இல்ல அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் என்டிகே காரன் தான். நானும் கிருஷ்ணமோடு தான். எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஓகே. வந்துச்சு. அவர் பரமத்தி போறாரு. ஏங்க பரமத்தி அப்ப இங்க திருச்செங்கோடு டிஎம்கேல யாரு நிக்க வைக்கிறாங்க? இருங்க, நான் சொல்ற டிஎம்கேல கால்குலேஷன் கேளுங்க. செந்தில்னு ஒருத்தர் நிக்கிறாரு. 25% விஜய் ஃபேன்ஸ், 20% கேவிஜி, 45% அடுத்து தூக்கும். திருச்செங்கோடு வெற்றி நிச்சயம். அருண்ராஜ் தலைவர் ஜெயிக்கிறாரு. இல்ல எனக்கு நான் ஏங்க பார்த்துட்டேன். கம்முனு காமெடி இல்ல பண்ணா திருச்செங்கோட்டுல அருண்ராஜ் ஜெயிக்கிறாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அருண்ராஜ் நினைச்சா பாவமா இருக்கியா? எனக்கு எங்க அதுதான் ஊருக்காரனை பாவமா பத்தி இருக்கு. எங்களுக்கு தெரியுங்க. ஏங்க சொந்த அவன் ஊருக்காரனை ஜெயிக்க வைக்காங்களா, பக்கத்துல இருந்து ஊருக்காரனை ஜெயிக்க வைப்பாங்களா? நீங்க உங்களுக்கு என்னன்னு தெரியாம பேசாதீங்க லட்ச முதல்ல கணக்குல குசல் செலவு ப்ரோ. பண்ணிட்டு இருக்கான். ஏங்க கேவிஜினா யாரு தெரியுமா உங்களுக்கு? கொங்கு வேளாளர் கவுண்டர். யாரு? திருச்செங்கோடு அவர்தான். அருண்ராஜ் கவுண்டர் தான். அப்ப பொன் சரஸ்வதி யார் ஏடிஎம்கேல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவரு ஈஸ்வரன் இருந்தாப்ல, அவரு அப்புறம் என்ன கம்யூனிட்டின்னு தெரியுமா? கம்முன்னு இருங்க, எல்லாம் ஒரே கம்யூனிட்டி 3 பேருமே. ஓகேங்களா? நீங்க அப்படியே கம்யூனிட்டி இவரு ஜெயிச்சிரும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ, இல்ல ஒரு அதாங்க நிமிஷம். இல்ல குஷல், அப்ப எனக்கு ஒரு சந்தேகம். இந்த இது என்னது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்னது வெறும் டைலாக் தானே? நான் நாகப்பிரகாரம் அது எடுத்துக்கிட்டேன். அதெல்லாம் டைலாக் அதாங்க இல்ல, சும்மா சொல்லிக்கலாம். குஷால் ப்ரோ அதாங்க எப்படி ப்ரோ நான் அந்த விஜய் நம்பருக்கு கிட்ட வந்தீங்க? வந்து அதான் நான் சொல்றேன். 7% பறையர் ஜாதி வந்து தமிழ்நாட்டுல 11% இருக்கு. அதுல 7% விஜய் கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் ஒன் இயர் வந்து 12% இருக்காங்க தமிழ்நாட்டுல. அது வந்து ஒரு 4% ஏய், விஜய் இங்க விஜய் கிட்ட பாரு. இருக்கு. 11% வந்துச்சு. நீ கிறிஸ்டியன்ஸ் 5% இருக்காங்க. அதுல வந்து ஒரு பர்சன்ட் வன்னியர் இந்த பறையரை வச்சிருந்தா கூட 4% அப்படியே வரும். 7 7 4 15. விஜய் நியூட்ரல் ஃபேன்ஸ் முத்திரையர் அதர ஓபிசி கேஸ்ட் அதுல இருந்து ஒரு 4% வரும். 20. எடுத்து போட்டுங்க, முஸ்லீம்ல இருந்து ஒரு 3% வரும். எடுத்து போட்டுங்க. 25%. ஆஹ் அப்படிதான். ப்ரோ இப்ப நீங்க ஒரு ஒரு இப்ப இடத்துல நான் இந்த ஒரு மாதிரி வீடியோ பர்சன்டேஜ் சொல்றேன். வாங்குறீங்கல்ல, அது எல்லா இடத்துலயும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்ல ப்ரோ? அப்படி கூட யோசிச்சீங்களா நீங்க? அது வேற வேற ஏங்க இடத்துக்கு இருங்க, நீங்க போச்சுன்னா வேற அதே அதை திமுக சீரியஸா தானே. வேற எடுத்து வச்சுட்டு பேசுறீங்க. ஏங்க நீங்க வேற அதை சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. இருங்க ஒரு ஏதாவது நிமிஷம். கத்துக்கலாம் தான் ப்ரோ அவர்கிட்ட இருந்து. இல்லங்க இல்ல இருங்க இல்ல ஏங்க இல்ல இதெல்லாம் எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணி வைக்கணும், ரிசல்ட்டுக்கு அப்புறம் லியோ கொடுக்கணும்னு இல்ல. படம் சொல்லுங்க. லியோ படம் ரிலீஸ் ஆகிற ஏங்க அன்னைக்கு ஒரு வீடியோ ஒண்ணு. எம்ஜிஆர் இருங்க 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 அதுங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. எம்ஜிஆர் குஷல் ஒரு நிமிஷம் இருங்க கேளுங்க. இந்த லியோ படம் ரிலீஸ் ஆகும்போது ராத்திரி என்ன பண்ணானுங்கன்னா, சேனல் இதுல ரோகிணி தேட்டர் வாசல்ல இருந்து ஒரு 2 பையன் பேட்டி எடுத்தான். ஓடிடில 500 கோடி 700 கோடி இன்னும் பாக்ஸ் ஃபுல் ஆயிடுச்சு, இன்னும் நீ 50 கோடி நீ இங்க எடுத்து போடு, அங்க சேட்டலைட்ல 200 கோடி நீ அள்ளி போடு, அந்த பக்கம் ஓவர்சீஸ்ல 150 கோடி நீ அள்ளி போடு, இப்படி அள்ளி போட்டுக்கின்னே இருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தன் பேட்டி கொடுத்தான். அந்த ஆடியோ ப்ளே பண்றேன், கேக்குறீங்களா? நான் கேட்டிருக்கேன் ஆல்ரெடி. அந்த மாதிரிதான் இருக்கு குஷல். இல்லங்க. இவங்க பறையர் ஓட்டு யாருக்கு போகும்? பறையர் ஓட்டு கிறிஸ்டியனிட்டி யாருக்கு போகும்? தளபதி விஜய்க்கு தான். அப்படியா? அப்படியா? சரி. எங்க பறையர் இல்லைங்க, நான் சொல்றேன் பறையர் கேளுங்க. இருங்க இருங்க, எல்லா கம்யூனிட்டிலையும் விஜய்க்கு ஓட்டு விழுன்னா அப்புறம் எதுக்கு திமுக அதிமுக? அதாங்க விஜய்க்கு எல்லா கமிட்டில எல்லாம் விழாது. கேவிஜி எல்லாம் போட மாட்டான். 1 இயர் போட மாட்டான். பறையரு, அதர் ஓபிசி, கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ், அதுக்கப்புறம் சில டிகேவி போடுறான். எல்லா கால்குலேஷன் இருக்குங்க விஜய் இல்ல கிட்ட. குஷல் 4%. குஷல் குஷல் நான் ஓப்பனா ஒண்ணு சொல்றேன். உங்களுக்கு ஆந்திரா பாலிடிக்ஸ் நல்லா தெரியும். என் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் சுத்தமா தெரியல. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல கால் அறிவு கூட இது கிடையாது, நாலேஜ் கிடையாது. குசல் முதல்ல இந்த காமெடி ஓகே, நீங்க விஜய் அடிக்கணும்னு முடிவு பண்ணி அடிக்கிறீங்க, ஒன்றும் தப்பு இல்லை குசல். ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் சொல்லட்டும், அவன் ரிசர்வ்டு தொகுதியில் எங்கேயாச்சும் வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டி பேசியிருக்கிறான் இது வரைக்கும்? ஏங்க காலனிக்குள்ள போங்க, ஃபுல்லா விசில் தான். இருங்க விசில் இருங்க விசில் இருங்க விசில் இருங்க விசில் விசில். குக்கர்ல இருங்க கூட இருங்க. ஏங்க நீங்க இவ்வளவு குக்கர்ல கூட நேரம் காமெடி விசில் பண்ணீங்க, நான் வேணாம். எழுத்து பேசினா இவ்வளவு நேரம் காமெடி பண்ணீங்க, நான் எழுத்து பேசினா சிரிக்கல, சந்தோஷமா இருங்க. ஜலட்டா நான் கேக்குற போது சொல்லியா, இது வரைக்கும் எங்கேயாச்சும் ரிசர்வ்டு தொகுதியில இதுவரை எதுவும் போகல. இதுவரை எதுவும் போகல. நீ நான் ஓப்பன் ஒரு சேலஞ்ச் விடுறேன், ரிசர்வ் தொகுதியில காலடி எடுத்து வைக்க சொல்லுங்க. என் தொகுதிக்கு வந்துட்டு போக சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன் அவனை. இல்ல நான் நீ கேட்கறதுக்கு ரிசர்வ் எதுக்கு பேச? நீ ரிசர்வ்டு தொகுதியில நீ காலடி எடுத்து வச்சு காட்டுரு பார்ப்போம், விஜயகாந்த் மாதிரி. வாய்ப்பில்ல. என்னங்க விஜய் எதுக்கு இன்னைக்கு காலடி வைக்க முடியாது? இல்ல இல்ல இப்போ வெட்டுவாங்களா? யாரும் சொல்லிடாதீங்க, யாரும் சொல்லுவீங்க தமிழ்நாட்டுல எது இதெல்லாம் ரிசர்வ் தொகுதி சொல்லுங்க. வழி முடிஞ்சு. அவினாசி இது எது அவினாசி ரிசர்வ்டு. அவினாசி ரிசர்வ்டா? யார் சொன்னா? அப்பா யாரும் எடுத்து கொடுக்காதீங்க.
நீ சொல்லுப்பா குசல். தமிழ்நாட்டுல ரிசர்வ் எடுத்ததுலாம் சே- சேந்தமங்கலம் இது சேந்தமங்கலம் இருங்க ஒரு கூகுள்ல டைப் பண்ணிட்டோம். சரி ஏங்க கூகுள் டைப். சேந்தமங்கலம் சொல்றேன் இல்லைங்க, அது எங்கீங்க இருக்கு அதை சொல்லுங்க. எந்த மாவட்டம்? அது எந்த மாவட்டம் நாமக்கல் அத சொல்லலையே நாமக்கல் கூகுள்ல. மாவட்டம். கூகுள்ல அத சொல்லலையே. நாமக்கல் மாவட்டம். அப்புறம் சிதம்பரம், விழுப்புரம் லோக்சபா கான்ஸ்டியூன்சி. இப்ப நம்புற சிதம்பரம் கூகுள்ல இருந்து. இப்ப கூகுள்ல இருந்து வந்திருக்கு நம்புறேன். இருங்க, சிதம்பரம், விழுப்புரம், திருவள்ளூர் விழுப்புரமா? எல்லாம் தெரியுங்க. அப்பதான் நல்லா படிக்கணும். ப்ரோ கபிலன் ப்ரோ, நீங்க அவரை கலாய்க்கிறீங்களா, அவர் நம்ம எல்லாரையும் கலாய்க்கிறாரானே புரியல. விசில் 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 என்ன நேத்து சிரிச்சுக்கிட்டு ஈவினிங் இருக்கீங்களா வந்து ப்ரோ? கபிலன் ப்ரோ அவர் தான் ப்ரோ நம்மளை கலாய்க்கிறாரு. ப்ரோ ப்ரோ இவர் ஏதோ விசில் பெண்குயின் இருக்கு ப்ரோ, பெண்குயின் விசில் இருக்கு ப்ரோ. இல்லங்க, பறையரு வன்னியரு எப்ப பார்த்தாலும் படத்தை பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்படிதான். நான் மறுபடியும் சொல்றேன், ஜாதி பேரை சொல்லி இங்க பேசக்கூடாது. கட்சி பேரை சொல்லி பேசுறதா பேசுங்க, சரியா? வேண்டாம். நீங்க ஆந்திரா பாலிடிக்ஸ் நீங்க தூக்கிட்டு வந்தீங்கன்னா அப்புறம் பாலாட்டு பிரச்சனை தூக்க வேண்டியது, சத்த நேரம் அமைதியா போயிரு. ஆமா, சும்மா தெரியாம நீங்க வந்து கேஸ்ட் பேர்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது ஸ்பேஸ்ல, புரியுதா? இது வரைக்கும் ஜாலியா நான் பேசினேன், நீ ஜாலியா காமெடி பண்ணீங்க, நான் சிரிச்சேன். சரி ஓகே, சரியா? இனிமேல இதெல்லாம் காமெடி லிஸ்ட்ல பண்ணக்கூடாது. ஜாதி பேரை உள்ள இழுத்து என்ன வம்புல எடுத்து விடக்கூடாது. கேஸ்ட் பாலிடிக்ஸ் தெரிஞ்சா பேசணும். தமிழ்நாட்டுல எது ரிசல்ட் தெரியுதுன்னா சரியா தெரியல. என்னமோ அப்படியே சர்வ சாதாரணமா வந்து கிறிஸ்டியானிட்டில இங்க 4% போட்டு அப்புறம் திமுக அதிமுக எல்லாம் சொம்பையா? கிறிஸ்டியன் லீக்ல 4% வந்துடும், இதுல 4% வந்துடும், அப்புறம் இதுல அள்ளி போடு என்ன கூடையில மண்ணை வாரியா போடுறீங்க? கன்னியாகுமரியும் உனக்கு அசால்ட்டா இருக்கு. கிட்டத்தட்ட 15 வருஷமா போராடி 6 கவுன்சிலர் கன்னியாகுமரியில வின் பண்ணி இப்பதான் நாங்க அதுக்கு 2வது இடத்துக்கே வந்திருக்கோம். கன்னியாகுமரியில பொண்ணு உள்ள வேலை நடந்துகிட்டு இருக்கு. உட்காந்துக்கிட்டு அவன் உட்காந்து தாலி வெத்து பூசண நிலத்தை வெத்து உட்காந்துட்டு முக்குன்னு முக்கிட்டு உட்காந்துருக்கிறான். அவன் ரிசர்வ்டு தொகுதியிலேயே. இங்க என்னடானா சர்வசாதாரணமா 4% இதுல 4% இதுல 4% இதுல 4% சொல்லிட்டு அதெல்லாம் கூட விட்டுருவேன். 25க்கு ஏங்க 25 எம்ஜிஆர் கார்டு யாரு ஓட்டு போட்டாங்க? அதேதான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதான் நான் யாரு ஓட்டு போடுவேன். ஒரு நிமிஷம் வாயில அசிங்கமா வந்துடும். கபிலன் ஒரு நிமிஷம். சரி, எம்ஜிஆர் இதுக்கு முன்னாடி என்னென்ன கட்சியில இருந்திருக்காருன்னு எனக்கு லிஸ்ட் கூட. எனக்கு என்டிஆர் வந்து 8 மாசத்துக்கே சிஎம் ஆனாரு. என்டிஆர் நந்தமூரி தாரக ராமாராவ். நான் என்டிஆர் பேசல, நீ எம்ஜிஆர். நான் எம்ஜிஆர் பத்தி தான் பேசுறேன். எல்லாம் ஒண்ணுதாங்க, படத்தை பார்த்து தான் ஓட்டு போட்டேன். எம்ஜிஆரோட அரசியல் வரலாறு என்னது எம்ஜிஆருக்கு படத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்களா? உனக்கு முதல்ல எம்ஜிஆரோட அரசியல் வாழ்க்கை தெரியுமா? அவர் எந்த கட்சியில ஏங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க, கட்சி உடைச்சுன்னு வந்தாரு, அதெல்லாம் தீரிதாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படின்னு யாரு சொன்னா? சொல்றதன்னு கேட்கல. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, யாரோ குறுக்க பேசுறீங்க, அவங்க மைக் காட்டல. இல்ல நான் அதெல்லாம் கேட்கல. எம்ஜிஆரோட அரசியல் வாழ்க்கை உனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? தெரியுங்க, நான் சொல்றது கேளுங்க. வைகோ கூட தான் கட்சி உடைச்சு வந்தாரு. அவருக்கு ஓட்டு போடலையே, படத்தை பாட்டு தான் ஓட்டு போடுவாங்க. நான் எம்ஜிஆர் கேட்டேன், நான் வைகோ கேட்கல. நீதான் எம்ஜிஆர் அரசியல் வாழ்க்கை தெரியுங்கல்ல, சொல்லு. எம்ஜிஆர் கட்சியை உடைச்சா எல்லாம் எம்ஜிஆர் அதாங்க. அதான் திமுக, அதான் தீகா திராவிட கழகம். எம்ஜிஆர் சம்பந்தம் இல்லையே. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தெரியாம வாய்மீறு. தெரிய வேண்டாம். எம்ஜிஆர் கேட்டா எம்ஜிஆர் வைகோலாம் எதுக்கு ப்ரோ? ஒரு நிமிஷம் பேசிக்கலாமா? இல்ல ஆக்சுவலா இவர் வந்து முதல்ல விஜய் வந்து மத்த நடிகர்களோட பாலிடிக்ஸோட இவர் கம்பேர் பண்றாரு. முதல்ல வந்து இவர் மத்த நடிகர்களோட கம்பேர் பண்ணோம். மத்த நடிகர்கள் இன்னைக்கு ஃபேமஸா சவுத்துல இருக்க நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து ரியல் லைஃப் எலிவேஷன் நிறைய இருக்கு. இப்ப ரஜினி வந்து ஜெயலலிதா வரும்போது நிறுத்திட்டு ரோட்ல சிகரெட் அடிச்சு ஒரு கூட்டத்தை கூட்டினாரு. அதே தான் அவர் பண்ணாரு. பவன் கல்யாண் பண்ணாரு. கருணாநிதி கூட இருந்த இடத்துலயே அஜித் எஞ்சி டிஎம்கே மேல பிரஷர் போடுறாங்க, மிரட்டுறாங்கன்னு சொன்னாரு. இந்த மாதிரி விஜய் எந்த இடத்துலயாச்சும் ரியல் லைஃப் எலிவேஷன் காட்டியிருக்காரா?
இல்ல இப்ப அவருக்கு 2 சான்ஸ் கிடைச்சது. சர்க்கார் படத்துல காட்டிருக்காரு. சர்க்கார் படத்துல காட்டிருக்காரு பாத்தீங்களா? தலைவன் இல்ல இருங்க குசல், சர்க்கார் நான் ஹெல்ப் பண்றேன். செகண்ட் ஒரே சர்க்கார் செகண்ட். ஒரு நிமிஷம் நான் ஹெல்ப் பண்றேன். குசல், உங்களுக்கு இது மேட்டர் தெரியும். என்ன எப்படி கேட்டீங்க? தலைவை படத்துல உட்காந்து வீடியோ போட்டு கையை கட்டி கேட்டா வந்து அது எலிவேஷனா தெரியலையா? அப்புறம் வேட்டைக்காரன்லாம் உட்காந்துட்டு வேட்டைக்காரன் படத்துக்காக போய் உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் போய் மண்டி போட்டு உட்காந்து கொடநாட்டை போய் நின்னாப்புல அந்த தலைவை மேட்ரு, அப்புறம் வேட்டைக்காரன் மேட்ரு, அப்புறம் சுறா மேட்டர்ல 50 படத்துல அதுல போய் நின்னாப்புல, சர்க்கார் மேட்டர்ல போய் நின்று, அப்புறம் மாஸ்டர் படம் எத்தனை 4 5 இருக்குங்க எலிவேஷன் விஜய்க்கு. ஆனா உண்மையிலே லைஃப்ல ஏங்க வந்து 2 தடவை ரியல் லைஃப் எலிவேஷனுக்கு சான்ஸ் கிடைச்சு அதை கோட்டை விட்டது வந்து விஜய். இன்னொரு மேட்டர் ஒண்ணு இருக்குது, கேளுங்க. இல்ல இதுக்கு கேளுங்க ஒரே இதெல்லாம் இல்லாம ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் வேணும்னு சொல்லி போயிட்டு காங்கிரஸ் இவர்கிட்ட ராகுல் காந்தி போய் கை நீட்டி நின்னாப்ல. அப்புறம் அந்த பக்கம் பிஜேபி 2009 அப்புறம் பிஜேபில போய் உட்காந்து தான் படம் விஷயமா உட்காந்து இங்க அதிமுக என்ன போட்டு பொழக்கிறாங்க, நான் இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபிட்ட போய் உட்காந்து மோடி கிட்ட போய் கையை கட்டி நின்னு எலிவேஷன் ஒண்ணு பண்ணாப்ல. பிஜேபி கிட்ட போய் அவர் எதுக்கு போவாருங்க? அவர் பேரே ஜோசப் விஜய். மோடிக்கு கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் ஆனா ஆவாது. பிஜேபி யாருங்க சொன்னது? சல்மான் கான் வந்து யாரோட இதுல ஷேடுல இருந்தாரு? நீங்க அவரை சீரியஸா எடுத்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அவர் பிஜேபி ஏற்றல் மட்டும் நல்லா தெரியுது. இல்ல அவங்களுக்கு சொல்லணும் கேளுங்க. அவங்க இந்த காமெடியை தான் சீரியஸ் நினைச்சு கிறுக்கனாக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். எங்க சல்மான் கான பிஜேபி அவர் நரேந்திர மோடி தோல்ல மட்டும் தான் தூக்கி வைக்கல. ஆனா சிக்கந்தர் படம் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து வேற ஒரு அரசியல், பஞ்சாப்ல இருந்து ஒரு ரவுடி, அது மூலமா ஒரு அரசியல்ல சல்மான் கான் ஆப்போனன்ட் ஆனவுடனே சிக்கந்தர் படத்தை முந்தின நாள் நைட்டு சப்டைட்டிலோட நெட்ல விட்டாங்க. புரியுதுங்களா? பிஜேபி அடிக்கணும்னு நினைச்சா ஒரு நடிகனை இல்லாம ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு சல்மான் கான் அங்க வந்து டாப் லிஸ்ட்லயே இல்ல. நீங்க அந்த ஐடி விஜய் ஃபேன் ஐடின்னு நீங்க நினைச்சு சல்மான் கான் வந்து ஹிந்து. இருங்க குசல், ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க ஹோஸ்ட் பேசும்போது ஒரு நிமிஷம் இருங்களாங்க. என்னங்க பிரச்சனை? ஒரு நிமிஷம் இருங்களேன். இலியூஷன், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அது சீரியஸா அது வந்து பிஜேபி இது டிவிக்கு சப்போர்ட் ஐடின்னு நினைச்சிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. கரெக்டா? அது இல்ல, இது சார்காசம் பண்ற ஐடி. அது உங்களுக்கு புரியல. இது வந்து விஜயை போட்டு சார்காசம் பண்ற ஐடி. நீங்க கவர்டி இப்படி போய் பாத்தீங்கன்னா ஹிந்துசம் இதுன்னு சொல்லி போட்டு பிஜேபி சப்போர்ட்ற மாதிரி தன்னை வெளில காட்டிப்பாங்க. ஒரிஜினாலிட்டி என்ன நான் சொல்லவா? சொல்லுங்கண்ணா. குஷல், எங்க பிஜேபி வந்து சல்மான் கானோட அம்மா வந்து ஹிந்து சப்போர்ட்னு நான் கேட்டேன். இம்ம நேரம் பேசுனது அப்படியே விட்டுட்டு உடனே பிஜேபி சல்மான் கான் எனக்கு தேவையில்லை, எனக்கு அந்த பஞ்சாயத்தே தேவையில்லை. பிஜேபி எக்கனா போட்டாலும் கவலை கிடையாது, சல்மான் கான் எக்கடு போனாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் இங்க மேட்ருங்க தமிழ்நாட்டுக்குள்ள தான் பேசுறேன். நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், நீங்க யார் சப்போர்ட்? அண்ணாமலை, தலைவர் அண்ணாமலை. இப்போ அவர் இல்ல, அதனாலதான் விஜய்க்கு போடுறேன். இப்ப நீங்க அதிமுக சப்போர்ட்டா பேசுவீங்களா இல்ல விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுவீங்களா? நான் எங்க ஊர்ல பிஜேபி டிடிவி மாம்பழம்னா அவருக்கு போட்டுடுவேன். எடப்பாடிக்கு போட மாட்டேன். குசல், அதிமுக பிஜேபி டிடி தினகரன் எல்லாரும் ஒரே கூட்டணியில தான் இருக்கிறாங்க. இப்ப அவங்கள தப்பா பேசுறாங்க. நியாயமா பார்த்தா பிஜேபிக்கும் வருமா வராதான்? இப்ப நீ பிஜேபி சப்போர்ட்டர்னா நீ விஜய் போட்டு அடிக்கணும்ல, ஏன் விஜய்க்கு முட்டு கொடுக்குற? அதாங்க, அவனை சப்போர்ட் பண்ணா கிறிஸ்டின் முஸ்லீம் வாக்கு தெரிஞ்சு பிஜேபி எமர்ஜ் ஆகும். அதிமுக கிட்ட இல்லாத ஓட் பேங்க் நீங்க வந்து இவனுகிட்ட இருக்குன்றீங்களா? ஏங்க ஜோசப் விஜய்ங்க அவன் பேரு. அவனை வந்து கீழே போய் சும்மா சார்கசம், சும்மா ஏதோ மைக் வச்சுட்டு சும்மா உளறிட்டு போயிட்டு இல்லங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு சும்மா சார்கசம் பண்ணிட்டு ஓப்பனா ஒண்ணு நான் இவனை அடிக்கிறேன் இல்லை இவனை சப்போர்ட் பண்றேன். இருக்கிறது அதிமுக கூட்டணி, அதுல உட்காந்துக்கிட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணா இப்ப என்ன அதிமுக இவனுக்கு இது என்ன மாதிரியான சார்கசம்? போங்க. பவன் கல்யாணையும் விஜயும் கம்பேர் பண்றோம். பவன் கல்யாண் நின்று ஒரு இடத்துல இந்த தடவை நின்று துணை முதலமைச்சர் வாங்கினதான் தெரியும். இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நின்னாப்ல, எத்தனை தடவை தோத்தாப்ல? கட்சி இணைச்சாப்ல சிரஞ்சீவி. நான் சிரஞ்சீவி போட்டு பொழக்க வேண்டிய நேரம் இருக்கு, நேரம் வரும். சிரஞ்சீவி போட்டு பொழக்கிறதுக்கு உடனே திமுக இருந்தார். ஐயோ, அவர் வாழ்க்கையே காங்கிரஸ்ல ஆரம்பிச்சதுயா. மாவட்ட செயலாளரா இருந்தா, ஃபர்ஸ்ட் ஒன்றியம், மாவட்டம், அப்புறம் திமுக மாறுறாரு. சர்வசாதாரணமா போயிட்டு உட்காந்து என்டிஆர் கூடயும் எம்ஜிஆர் கூடயும் கம்பேர் பண்ணிடுவோம். எம்ஜிஆர் பத்தி தெரியாமலே வாய் பேசினுக்கிறாங்க. அப்படியே லட்டு தூக்கி வாயில வைக்கிற மாதிரி வைப்பாங்க. கபிலன் ப்ரோ,
எஸ்எஸ்சி அவரோட இன்டர்வியூ பார்த்தேன் ப்ரோ பழசு. என்ன எல்லாம் இன்டர்வியூ என்ன கொடுத்துருக்கானா? இருங்க ராத்திரி நான் பாத்துறேன். இல்லையாங்க நான் ராத்திரி பாத்துறேன். என்ன எல்லாம் அவன் இன்டர்வியூ தூக்கிட்டு வரீங்க? இது இல்ல ப்ரோ, இது நான் ரொம்ப பழசு சொல்றேன். அந்த இஷ்யூ இருந்தது இல்ல ப்ரோ, அந்த எலெக்ஷனுக்கு போய் விஜய் வேலை பார்த்தாருல்ல, அது அதிமுக வந்து ஆமா ப்ரோ, அது வந்து அவங்க வந்து இவங்களை கூப்பிட்டு இவங்க வந்து அதான் இவங்க வந்து கூப்பிட்டு இது ரொம்ப ரெக்வெஸ்ட் நாளா பண்ணாங்க. இது சொல்லப்படாத ஒரு விஷயம். இருல ஒரு நிமிஷம். நீங்க சொன்னீங்களா அந்த வேலை பார்த்தேன், அவன் வேலை எல்லாம் பார்க்கல. அவன் என்ன பண்ணான்னா, நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலர்களுக்கு எல்லாம் சொல்லி விட்டு, மாவட்ட செயலர்லாம் அவங்க அதிமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னான். அவ்வளவுதான். மத்தபடி அவன் இறங்கி பிரச்சாரம் பண்றது இது பண்றான் அதெல்லாம் பண்ணல அவன். அதான் ப்ரோ, அவங்க அதெல்லாம் அப்பா மாவட்ட செயலர். பண்ணிருக்காருன்றாங்க. இதுல மேட்டர் என்னன்னா ப்ரோ, அவங்க மேடம் வந்து இவங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்ட மாதிரி பேசுறாரு ப்ரோ. அவர் போய் பேசுவாரா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் என்ன புரியல? விஜய் வச்சு கூப்பிடணும். அந்த அம்மா இதுக்கு முன்னாடி யாரை கூப்பிட்டுருக்கு? அதான் ப்ரோ எனக்கு ஒரு ஆச்சரியமா ஃபேக்ட் இருக்கு. அவரு எல்லா இடத்துலயும் ஒரு மாதிரி பேசுவாரு. இல்ல ஜெயலலிதா கிட்ட ஒரு பிளஸ் ஒன்று இருக்கு. என்னன்னா வாண்டடா போய் யார்கிட்ட நிக்க மாட்டாங்க. நடிகர்கள்ட்ட போய் வாண்டடா வந்து நின்று எனக்கு சப்போர்ட் பண்ண அந்த அம்மா வரைக்கும் யார்ட்டும் கேட்டதும் கிடையாது. அவங்களாம் தங்களோட பாதுகாப்பு தேடி மனோரமா ஆச்சியோ இல்ல வந்து எவ்வளவோ நடிகர்கள் நடிகைகள் அவங்களுக்கு சப்போர்ட் வேணும், இல்ல திமுகவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பக்கம் பாதிக்கப்படுறாங்கன்னா நமக்கு சேஃப்கார்டு தனியா இருந்தா நம்மளை காலி பண்ணிடுவாங்க. உடனே அதிமுக கிட்ட போய் சரண்டர் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி வந்தவங்க தான் குஷ்பு, நிறைய பேர்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மை. இவர் பேசுறப்ப ரொம்ப சீரியஸா பேசியிருந்தாரு ப்ரோ, ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எங்க வீட்டுக்கு வந்து செங்கோட்டையன் வந்தாரு, அவர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் விஜயை கூப்பிட்டு போனோம், அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணதுனால நாங்க வந்தோம், அப்படிலாம் பேசுறாரு ப்ரோ, ஆச்சரியமா இருக்கு. அதான் சொல்றேன்ல, இந்த மன்னர்ல கூப்பிட்டாக, மாயவரத்துல கூப்பிட்டாக, சரோஜா இது கோவை சரலா சொன்னது இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்க கூப்பிட்டாக. நினைச்சிருந்தேன். யாரு? எஸ்எஸ்சி ப்ரோ பொய் சொல்ல மாட்டாருன்னு நினைச்சேன். யாரு? மொல்ல மாதிரி முடிக்க வச்சு. அப்படிங்களா? திருட்டு போய ஒன்னா நம்பர் திருட்டு போய பையனை டான்ஸ் ஆட விட்டு அம்மாவை பாட்டு பாட விட்டோம். அவங்க வார்த்தையெல்லாம் நீங்க ஒரு சீரியஸா எடுத்தீங்க பாருங்க. ஒன்னா நம்பர் திருட்டு போய உட்காந்துக்கிட்டு அவனை போய் நல்லா வாழ வந்துட்டோம். ஐயோ தாம ஏதாவது ஏங்க வீட்டை வாடகை விட்டாங்க சினிமா ஷூட்டிங்க்கு. ஓகே ப்ரோ. எவ்வளவு பெரிய வருமானம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வறுமைக்கு அந்த வறுமைக்கு இப்ப புறாவை வருத்தாட திம்பாய் வறுமைக்கு பிறந்தவன் அப்படின்ற மாதிரி சொந்த வீட்டை வாடகை விட்டான், ஷூட்டிங்க்கு விட்டான், அப்புறம் பாட்டு பாடினான். அப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி போய் உட்காந்துட்டு பையனை எப்படியாவது தனக்கு இருக்கிற இன்ஃபுளுன்ஸ் மூலமா வச்சு விஜயகாந்த் காலில் விழுந்து எப்படியாவது செந்தூர பண்ணையில உட்காந்து நடிக்க வச்சு அது மூலமா பையனை கொண்டு போய் பட்டி தொட்டிலாம் சேர்த்தான். அதுக்கப்புறம் இங்க விஜயகாந்த் அரசியலுக்கு வர்றாரு. இனிமேல் நம்ம விஜயகாந்த் பிடிச்ச போனா ஒன்னும் வேலைக்கு சொல்லிட்டு ரஜினி பக்கம் வந்தான். ரஜினியை பிடிச்சிக்கிட்டு நான் தான் ரஜினி ரசிகன் சொல்ற மாதிரி இங்க வண்டியை ஓட்டினான். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணிட்டாரு, பில்லா படம் வாய்ப்பு வந்து இங்க வந்து பில்லா படம் ரீமேக் வந்து இங்க அஜித்துக்கு கொடுத்த உடனே அவனுக்கு பத்திக்கிச்சு. உடனே என்ன பண்ணா, என் வாத்தியார் சூப்பர் ஸ்டார், அடுத்தது இவர் வந்து வாத்தியார் சொல்லி எம்ஜிஆர் சொல்லி அந்த பக்கம் வசிக்கிறான். அந்த இதெல்லாம் எம்ஜிஆர் பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சான். புரியுதுங்களா? ஏன்னா அவனுக்கு அஜித்துக்கு இங்க தலைவர் வந்து படம் கொடுத்து ரைட்ஸை கொடுத்தது அவனுக்கு பத்திக்கிட்டு எரிஞ்சுது. புரியுதுங்களா? அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவனுக்கு சப்போர்ட் யாரெல்லாம் பண்ணலையோ அவங்கள பத்தி பேச மாட்டான், அவங்கள தொங்க மாட்டான். ஆனா ரஜினி எதிர்க்க முடியாது. அதுக்குதான் இந்த வேலையை பார்த்துச்சு நாய். பாபா படம் டைம் எல்லாம் இது பண்ணிட்டு அதான் தலைவர் கண்டுக்காம தூக்கி போட்டார். இப்ப அதே ஃபார்முலா தான் இங்க அரசியல்ல. இங்க அரசியலுக்கு சினிமா அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு பேச வேண்டியது, அவங்களை எடுத்து பேசக்கூடாது. நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சு ஏதோ ஒரு 4 எம்எல்ஏ பாத்துட்டான்னு வச்சுங்க, இப்ப இன்னைக்கே போட்டானுங்க, ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் எடுத்து வச்சு அசிங்கமா பேசி ட்வீட் போட்டான் தெரியுமா? கட்சியில ஐடி விங்ல இருக்கேன், ஸ்கிரீன்ஷாட்டோட எடுத்து வச்சிருக்கிறேன். டிவிக்கு கட்சியில இருக்கிறவன் ஜெயலலிதாவும் அந்த ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, எம்ஜிஆர் ஜெயலலிதா பாட்டு, பழைய பாட்டுலாம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு சீன் ஒண்ணு கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு ஓவரா பேசுனீங்கன்னா நான் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரையும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கிறேன். அபிஷியல் அவனா சும்மா சாதாரண ஐடியில சின்ன ஐடிலாம் கிடையாது, பெத்த ஐடி தான். அவனுங்கெல்லாம் அபிஷியலா டிவிக்கு ஐடியில வந்து இதுல குரூப்ல இருக்கிறவன் தான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு, மெசேஜ் எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு தூக்கி போடுங்க. அவனெல்லாம் வயசானவரு கொஞ்சம் மெச்சூரா இருப்பாரு அப்படின்னு. மெச்சூர்ல இருக்கிறான் அவனா ஒரு ஆளா? ஆளு விட்டு அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறவன்லாம் ஒரு ஆம்பளையாங்க? அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறவன்லாம் ஒரு ஆம்பளையா? ஸ்ரீகாந்த் என்ன பண்ணான், ரோஜா கூட்டன் அவன் வாழ்க்கையில ஒரே ஒரு ஹிட், அந்த ஒரு படம் தான். அந்த ஒரு படம் ஹிட் அனுச்சுட்டு அவனை போட்டு மட்டமாகணும். அதை ஓப்பனா வந்து சொல்றானுங்க பெருமையா, நாங்க ஸ்ரீகாந்த் வாழ்க்கையெல்லாம் கத்தமா காலி பண்ணோம்டா தெரியுமா அப்படின்ற.
அடுத்து வரக்கூடிய சிவகார்த்திகேயன் வரைக்கும் அவன் அப்பா இப்போ எனக்கு தெரிஞ்சு புசியான இடத்துல அவன் அப்பா இருந்தானா இந்நேரம் சிவகார்த்திகேயனை காலி பண்ணியிருப்பான். எதையாவது ஒன்று பண்ணியிருப்பான். நான் டைரக்ட் பண்றேன் நீ வா தம்பி, நான் டைரக்ட் பண்றேன் நீ வா தம்பி. அஜித் படத்துக்கா ஆளை விட்டு எல்லாரும் பாட்டு வரும்போது எல்லாம் ஏஞ்சி போங்க, அப்பதான் மைண்ட் செட் வரும். பாட்டு நான் படம் நல்லா இல்லை போல இருக்கு அப்படின்னு எல்லாரும். இது வந்து தான் உன் வீட்டுல உன் தட்டுல சோறு இருக்கணும், அடுத்தவங்க வீட்டு தட்டுல சோறு இருக்க கூட நினைக்கிறவங்களாம் மனுஷனாவலாம், மனுஷனா நீலாம். இப்படி ஒரு புள்ளைய பெத்து வச்சு 41 பேர் இறந்துருக்கிறான். இது வரைக்கும் ஒரு பேட்டி கொடுத்தான் அவன் ஆத்தனா அப்பனுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாங்களா சொல்லுங்க? குத்துக்கிறாரு இப்ப குத்துக்கிறாரு. ஏன் இப்ப ஆதரவு காங்கிரஸ் வாங்கினா காங்கிரஸ் மறுபடியும் பவருக்கு வரணும். இல்ல இது வரைக்கும் கரூர்ல 41 பேர் இறந்தாங்க. இது வரைக்கும் அவன் அப்பனா ஆத்தனா ஏதோ ஒரு பேட்டி கொடுத்து பேசிருக்காங்களா? ஏன் கொடுக்கல? புள்ளையடா பத்து வச்சிருக்கிற ஊர் மேயறதுக்கு 70 கிலோல புள்ளைய பத்து வச்சிருக்கீங்களா ஊர் மேயறதுக்கு? எப்படி ப்ரோ ஆப்ரேட் ஆகுறாங்க? வாயிறானு அப்பா மேல கேஸ் போட்டானே பேசி எனக்கு உட்காந்து இதே எஸ்எஸ் இதுன்னு பேட்டி கொடுத்து உட்காந்து போனோம்னா, ஐயா என் பிள்ளை எனக்கு வந்து என் மேல கேஸ் போட்டான், ஐயா என் பிள்ளை என்ன மதிக்கல, ஐயா என் பிள்ளை என்ன மதிக்கல கதறினது யாரு? இதே எஸ்எஸ் இதுன்னு அப்பா அம்மா மேல கேஸ போட்டானே எவனாவது இருக்கிறான் இருக்கு தமிழ்நாட்டுல நடிகர்? பஞ்சாயத்து 6 பஞ்சாயத்து இருக்கும். இவனுக்கு விஷயத்துல ரொம்ப நல்ல விஷயம் என்ன தெரியுமாங்க, இவங்களுக்கு மூளை கிடையாது. அதுதான் தமிழ்நாடு ஓரளவு தப்பிச்சிருக்கு. அப்பா அம்மா 2 பேருக்குமே மூளை கிடையாது. உட்காந்து அப்பா அம்மா மேல கேஸ போட்டு அப்பா அம்மா மேல பெத்தவங்க மேல கேஸ போட்டு விட்டு இதெல்லாம் வந்து இங்க வந்து கூட்டணி பத்தி பேசு. உனக்கு என்ன அரசியல் தெரியும்? சரி நீ 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 யார் விசுவாசி? திமுக விசுவாசி தானே நீ? நான் கேக்குறேன், உன் படம் இங்க ஓடுனதுக்கு காரணமே இங்க திமுக தான். உண்மையா இல்லையா? ஃபேக்டா இல்லையா? கடந்த கால வரலாறு எடுத்து பேசுவோமா? நீ ஆரம்பத்துல கம்யூனிசம் பேசுன, அப்புறம் திமுக பக்கம் திராவிட கொள்கையை நீ உள்ள கையில எடுத்துக்கிட்ட. எத்தனை பேட்டி வேணும்? நான் திராவிட கொள்கையை சார்ந்தவன், திராவிட கொள்கையை சார்ந்தவன் சொல்லி நீ எத்தனை சேனல்ல பேட்டியில எத்தனை மேடையில பேசினதெல்லாம் வேணும் உனக்கு? சரி, வேட்டைக்காரன் படம் டைம்ல எதுக்கு நீ கலைஞர் வீட்டு வாசல்ல போன? வாசல்ல போய் இந்த பக்கம் அப்பனும் புள்ளையும் எது கை கட்டி நின்னீங்க? யாரு அது? தூக்கம் வரணும்னா போய் தூங்குங்கப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணி இங்க உட்காந்து புலம்புறீங்க? வரலாறு தெரியணும். எஸ்சிஎஸ்சி எல்லாம் பெரிய வயசாயிடுச்சுன்னு பாவம் பார்த்துட்டு இருக்காதீங்க. வயசானாதான் கொஞ்சம் வயசான காலத்துல அது கொஞ்சம் மூளை கொஞ்சம் திருட்டுத்தனம் அப்படியே தான் நிற்கும். தான் புள்ளைய எப்படியா கொண்டு வந்து நிப்பாட்டணும், ஊரே சேர்ந்து அடிக்கும் போது இப்ப வந்து கரூர் டைம்ல நீ பேட்டி கொடுக்க வேண்டியதுன்னா, உங்க அம்மா பேட்டி கொடுக்க வேண்டியதுன்னா, உங்க அப்பா பேட்டி கொடுக்க வேண்டியதுன்னா, உன் சித்தப்பா அங்க உட்காந்து புலம்புற அப்படியா நன்றி கெட்டவன்னு சொல்லி உன் சித்தப்பா தானே புலம்புறான். சரி உன் மாமன். ஆமா ப்ரோ, விஜயோட மாமன் இவர் தனியா தானே ஆப்ரேட் ஆகுறாரு. இவரு ஏன் பேட்டி கொடுக்கல கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் உங்க அப்பா? கேளுங்க ஒரு எழு வீட்டுக்கு போகும்போது அங்க கேக்குறாங்க, நான் எழு வீட்டுக்கு வந்திருக்கிறேன், இங்க வந்து நீங்க கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேக்குறான். யாரு? எஸ்எஸ்சி. ஏண்டா டேய், 60ஆம் கல்யாணம் உட்காந்து தலைமுழுகி உட்காந்து மஞ்சள் தண்ணி ஊத்தி உட்காந்து நடுவு வாசல்ல வச்சு உட்காந்து பண்ணீங்களே, அன்னைக்கு கோயில்ல வச்சு பண்ணீங்களே நீயும் ஒய்ஃபும், அன்னைக்கு உன் புள்ள பக்கத்துல வந்து நின்னானா? உனக்கு உனக்கு ஹார்ட் ஆபரேஷன் நடந்தது, அன்னைக்கு உன் புள்ள வந்து நின்னானா? ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தானா? நீ வந்து காசி ராமேஸ்வரம்னு சொல்லிட்டு ஊர் முருக சுத்துறீங்களே, போய் உட்காந்து சுத்துறீங்களா? அன்னைக்கெல்லாம் சுத்துற மாதிரி நீங்க சுத்திட்டு போக வேண்டிய, இப்ப மட்டும் எதுக்கு நீ அரசியல் பேசுற? உனக்கு என்ன இன்ஃபுளுன்ஸ் இருக்கு காங்கிரஸ்ல? உனக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்கா? செங்கோட்டையனை அதிமுக துப்பி போட்டுடுச்சு. செங்கோட்டை ஒரு ஆளா? பேசின டோன் பாத்தீங்களா ப்ரோ? அது இல்ல நான் இன்னும் பாக்கலங்க. அந்த ஆளு என்ன பேசிருப்பான ஒரு ஐடியால இதுதான் பேசுறேன். அப்படி பார்த்தனா வித்தியாசமா தான் ப்ரோ, வித்தியாசமா தான் இருக்கு. என்னன்னா இவங்க வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி பேசுறாங்க ப்ரோ. அதான் சொல்றேங்க, காசு பணம் இருக்கிற சூத்து கொழுப்புங்க. சிம்பிளா சொல்றேன், கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா கொழுப்பு அதிகமா இருக்கும். பணம் பேசுற ஆட்டம் இருக்கு இல்லையா, அந்த பணம் ஆடுற ஆட்டம் இருக்கு இல்லையா, அது சும்மாலாம் கிடையாது. திமிரு, நீங்க வளர்றதுக்கான இது ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இல்ல யாருக்கால பிடிச்சி வளர்றது? வசீகரா படத்துக்கு உட்காந்து ப்ரமோஷன் உங்களுக்கு வந்து ப்ரொடியூசர் கிடைக்காம சசிகலாட்ட வந்து நின்னீங்க முட்டி போட்டு. பேசுவோமா? வசீகரா படம் யாரால ரிலீஸ் ஆச்சுன்னு பாப்போமா? பேசுவோமா? அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டைட்டில் சாங் ஆஹா என்றாடும் அந்த கல்யாணத்துல ஒரு சாங் இருக்கும். யாரோட கட்சி டிஷர்ட்டுன்னு? அதிமுக கட்சி கொடி டிஷர்ட்டா போட்டு நீ போய் பாருங்க. வசீகரால அந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடியூசர் வந்து கிடைக்காம சுத்திட்டு இருக்கும்போது அங்க அதிமுக இருக்கிற எம்எல்ஏ ஒரு எம்பி தான் வந்து சசிகலா மூலமா உனக்கு படம் கொடுத்தது, பினான்ஸ் பண்ணது. நீங்க படம் எடுக்கல.
ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வக்கு முண்டை கிடையாது. உட்காந்துக்கிட்டு இவனுங்க உட்காந்து அதிமுக திமுக வேட்டைக்காரன் படத்தை உட்காந்து இங்க சன் டிவில உட்காந்துக்கிட்டு போய் இதே எஸ்ஏசி தான் சன் டிவி ஆபீஸ்ல போய் தளபதி கோச்சிக்கிறாரு. எப்போ படம் ரிலீஸ் பண்ணீங்கன்னு கேள்வி கேட்கல நீங்க? சன் டிவி பதில் ஒண்ணு என்ன கேள்வி கேட்டான்? யாரா தளபதின்னு கேட்டானா இல்லையா? எதுக்கு நீ ஆபீஸுக்கு முன்னாடி வெளில வந்த? சன் டிவி ஆபீஸ்ல இருந்து கோச்சிக்கிட்டு எதுக்கு வெளில வந்த? வெளில வந்து நீ நேர ஜெயலலிதா அந்த மட்டும் இந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கம் திமுக அடிக்கிறாங்க, இந்த பக்கம் அதிமுக அடிக்கிறாங்க, நீ மாத்தி மாத்தி முட்டி போட்ட. இப்ப 2 பேரும் அடிக்கிறாங்க அப்படின்னு உடனே நேரா போனேன், ராகுல் காந்தி கிட்ட போய் நின்னேன். ராகுல் காந்தி மதிக்கல. அதுக்கப்புறம் 2011. அப்புறம் மோடி கிட்ட போய் முட்டி போட்ட. மோடி கிட்ட அங்க போய் உட்காந்து அங்க பர்மிஷன் கேட்டு அங்க ஒரு மணி நேரம் பேசுனீங்க. சாயங்காலம் 7 மணிக்கு நக்கீரன்ல இருந்து எல்லாத்துலயும் தலைப்பு செய்தியெல்லாம் வந்துச்சு. எல்லாத்துலயும் உங்க அப்ப நீ இவன் தான் பர்மிஷன் கேட்டான். நீ யார் மூலமா பர்மிஷன் கேட்டா கேட்போமா? ராதாகிருஷ்ணனை பிஜேபி ராதாகிருஷ்ணன் பிடிச்சதானே கேள்வி நீ இப்ப மோடியை பிடிச்சிங்க. அன்னைக்கு ராதாகிருஷ்ணன் தான் இருந்தாரு, கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் வச்சு எம்எல்ஏ நினைக்கிறேன், எம்பி நினைக்கிறேன். ராதாகிருஷ்ணனை பிடிச்சதானே நீங்க மோடியை பிடிச்சிங்க. எதுக்கு போய் நின்னீங்க? ஏன்னா உங்க படம் இங்க அதிமுக அடிக்குது, அதனால சப்போர்ட்டுக்கு கட்சி வேணும்னு சொல்லிட்டு நீங்க போய் பிஜேபி போய் நின்னீங்க. யாருக்கிட்ட இங்க என்ன வரலாறு தெரிய நினைச்சிட்டு இருக்கியா நீ? என்ன அவன் வெளில பேட்டி கொடுத்துட்டு கிழிக்க ஆரம்பிப்பான். வெளில கொஞ்சம் கொஞ்சமா ஒத்ததெல்லாம் ஜட்டியோட விட்டு கிழிப்பான். உட்காந்துருக்கணும் அப்பனம் புள்ளியும் உட்காந்துக்கிட்டு ஒரே பொருள்களை உட்காந்துங்க அப்பனம் புள்ளியும். எத்தனை பேர் வாழ்க்கையில உட்காந்து விளக்கேற்றி வச்சிருக்கிறானுங்க உட்காந்துக்கிட்டு இவனுங்க. நீ என்னடா சர்வசாதாரணமா உள்ள உட்காந்துக்கிட்டு இவனுங்க வந்து விளக்கு பிடிச்சி பார்த்து போட்டு இவர் விளக்கு எத்தனாராம். இவர் வந்து திமுக அதிமுக வாய்ப்பு கொடுக்குறாரா? இவர் காங்கிரஸுக்கு இவரான் சொம்பைங்க உட்காந்துருக்கிறானுங்க காங்கிரஸ்ல இருக்கிறவன்லாம் வாயா. கபிலன் ப்ரோ, இந்த ஆடியோ லான்ச் பிரச்சனை நடந்தது இல்ல ப்ரோ, அதுக்கு இவங்க ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களா ப்ரோ? இந்த பிகில்ல பெரிய பிரச்சனை ஆச்சு ப்ரோ, வெளியில எல்லாம் போட்டு எல்லாருமே அடிச்சாங்களே, அதுக்கு யாராவது பொறுப்பெடுத்துக்கினாங்களா? என்னத்த பொறுப்பேற்றானுங்க இவனுங்க? வெளில உட்காந்து கண்ணு முகரெல்லாம் பேந்துச்சு. இல்லை என் மேல எதுவும் நல்லா பண்ணுங்க. இதே டைலாக் தான் அன்னைக்கு சொன்னான். என் ரசிகனை எதுவும் இவங்களுக்கு சொன்னாங்களா தொடாதீங்க. இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு தானே ப்ரோ சொன்னாங்க? இல்ல அப்ப நடந்த பிகிலுக்கெல்லாம் அவெல்லாம் எதுவும் பேசலங்க. பிகிலுக்கெல்லாம் அவெல்லாம் எதுவும் பேசலங்க. அது எப்படி ப்ரோ விட்டாங்க அந்த காலகட்டத்துல? எப்படி விட்டாங்கன்னா கவர்மெண்ட்டை கேளுங்க. இல்ல இவங்க தான் ஏதோ ஃபேக் பாஸ்லாம் அடிச்சு கொடுத்துருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன், கரூர் மேட்டர்ல இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். இது திமுக செஞ்ச தப்பு. இவன் ஆரம்பத்திலே இவனை மாஸ்டர் பண்ண டைம்ல 50% ஆக்குபன்சி வேணும்னு சொல்லி அதிமுக நிற்கும் போதே அப்பயே செவுல கட்டி 2 விட்டுருக்கணும். அது அதிமுக செஞ்ச தப்பு. கரூர் மேட்டர்லாம் இவனுக்கு வந்து கொஞ்சம் இல்ல இவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நின்றது தப்பு. இந்த 2 தப்பு இவங்க செய்யாம இருந்தாங்கன்னா இன்னைக்கு அவன் இந்த வாயே பேசிருக்க மாட்டானுங்க. 2 கட்சியும் லிபரரா விட்டாங்க, போனா போதுன்னு விட்டாங்க. அதுதான் இப்ப வந்து நிக்குதுங்க. நான் அதான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னமும் திருந்தலன்னா உட்காந்துங்க. காங்கிரஸ் பிஜேபி பிடிச்சி உள்ள போட்டு அரசு பண்ணி உள்ளத்துக்கு போடுங்கிறான்றான். உட்காந்து இப்பதான் இது பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ராத்திரி அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கு. இந்த வாய்க்கு தான் வாயை உடச்சு விட்டு உட்காந்துருப்பானுங்க. பாவம் பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க இந்த மயிரானுக்கெல்லாம். எஸ்ஏசிலாம் ஒரு ஆள்னு தூக்கிட்டு வரும். சரி, வேற ஏதாவது பேச வேண்டியதா பேசுங்க, எல்லாம் என் பண்ணுவோம். வந்ததுல இருந்து 2 பேரும் அமைதியாக இருக்கிறாங்க. தூங்குறாங்களா என்னன்னு தெரியல. மைக்க மட்டும் கரெக்டா வாங்கிக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் இந்த குபேரன் பிகேஎஸ் எல்லாம் என்ன பண்றீங்க? மேல வராம என்ன பண்றீங்க? வயிற்றுல பாருங்க. ராத்திரி நீங்க வேணா பாருங்க. குபேரா 3 மணிக்கு 4 மணிக்கு பேய் வர உள்ள போய் பாத்துக்க. ஆமா, விடியகல்ல இந்த பேயில இந்த பேயில வர மாதிரி காஞ்சிரிங்ல வர மாதிரி ஃப்ரிட்ஜ் பக்கம் நிக்க போகுது. ஃப்ரிட்ஜுக்கு சைட்ல அப்படியே இவன் விக்ரம பித்தாமல்ல உட்காந்துருப்பான் இல்லையா, ஃப்ரிட்ஜுக்கு அண்ணாண்ட அந்த மாதிரி ஒரு காஞ்சிரிங் பேய் அங்க உட்கார போகுது பாரு. கீழே லிஸ்ட்ல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சொல்றேன், நீங்க ராத்திரில போவீங்க, பாத்ரூமோ ரெஸ்ட் ரூமோ போவீங்க, போயிட்டு தான் வந்து படுப்பீங்க. அப்ப பாருங்க வந்து நிக்கும் பாருங்க பேய். பின்னாடி உங்க முதுகுல வந்து அப்படியே உங்க ஷோல்டர்ல வந்து ஒரு கை மட்டும் அப்படியே வந்து மெல்ல வந்து படும். என்ன பாருங்க, நீங்க போகும்போது பாருங்க, கண்டிப்பா பாருங்க நடக்கும். இருட்டுல ஏதோ ஒரு உருவம் ஓரத்துல, இப்ப இருந்தாலும் கதவு இடுக்கலாம் டார்க்கா இருக்கும், அந்த இடத்துல ஒரு உருவம் நிக்குதான் மட்டும். அந்த பேய் வந்து ஓட் ஃபார் டிவிகேன்னு சொல்லுது. ஆமா,
அந்த பேய் வந்து ஆமா விஜய் ஃபேன்ஸ் அதை கூட விட்டு விட மாட்டானுங்க. அது வாயில விசில் வச்சு ஊதும்பானுங்க. ஆமா நீங்க வேணா பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா காக்கெல்லாம் கேக்குது பாருங்க ராத்திரி நேரத்துல. மடக்கு ஊதி பேய். ஆமா பேயே இவனுங்க நாளைக்கு பேயவே முதல்ல வேதாளம் மாதிரி தூக்கிக்கிட்டு எங்களுக்கு விசில் சத்தம் இப்போ டே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவானுங்க. நீங்க வேணா பாருங்க. என்னங்க அது ராத்திரி நேரத்துல காக்கா சத்தம் கேக்குது, என்ன அநியாயமா இருக்கு. இல்ல ப்ரோ, நான் கீழே வந்தேன் ப்ரோ, அதான் காக்கா சத்தம் கேட்டுச்சு. அதனால இந்த குபேரா பாரு, ஃப்ரிட்ஜ் பக்கத்துல ஓரத்துல பேய் நிக்க போகுது, நீ வேணா பாரு. அந்த மாதிரிதான் சத்தம், இந்த மாதிரிதான் வரப்போகுது. கதிரு பாரு, நீ கதிரு உனக்கெல்லாம் சும்மா இல்ல, கன்னி பேய் தான் வரும் பாத்துக்க. ஏழாம் பொண்ணு மாதிரி ஒரு பேய் வந்து நிக்க போகுது பாரு இருட்டுலலாம். தூங்கும் போது இப்ப நீங்க போனை பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லைன்னா உங்களோட போனை பார்த்துட்டு நீங்க கேட்டுக்கிட்டே ஏதோ ப்ரௌஸ் பண்ணிட்டு இருப்போம். உங்க முதுகு பின்னாடி ஒரு உருவம் உங்களை வாட்ச் பண்ணுது, எழுதி வச்சுக்கோங்க, சத்தியமா வாட்ச் பண்ணும். மூச்சு காத்து உங்க மேல அடிக்குதா மட்டும் பாருங்க, அப்ப மட்டும் தெரியும். ஏன்னா பேய் கண்ணுக்கு தெரியாது, ஆனா பல்சு தெரியும். பாலிடிக்ஸ் நேரத்துல பேய் பேசுறியா கபிலா அப்படின்னு கேட்டா அப்படிதான் பேசுவேன். அண்ணன் 6 மணிக்கு மேல வெளில வராதது காரணமே அவனுக்கு பேய் பயம் இருக்குதான் அர்த்தம். சரி கடையை மூடுவோம். பாப் ஏதோ சொல்ல விரும்புறீங்களா பாப்? பேசலாங்களா? இது பேசுற பார்த்தா பெருசா லென்த்தா பேசுவீங்க போல இருக்கே, சுருக்கமா சொல்லுங்க, என் பண்ற டைம் வந்துட்டோம். இல்ல புரியுது. நான் அரசியல் பேச வரல, ஜெனரல் இஷ்யூஸ் பேசலாமா? ஜெனரல் இஷ்யூவா? என்ன இஷ்யூ? உங்க பேசலாமா? அதான் பெர்மிஷன் கேட்கலான்னு எந்த இஷ்யூ பேச போறீங்க? இல்ல நீங்க இப்ப வந்து நீங்க டிவிகே பத்தி பேசுறீங்க, பாலிடிக்ஸ் பேசுறீங்க, அது ஓகே, அது ஜெனரல் பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணி போயிடுவாங்க. அன்றாட உழைக்கிறாங்க பாத்தீங்களா, மூட தூக்குறவங்க, கூலி அந்த பஞ்சாயத்து தொழிலாளி. காலங்காலமா தீராது. இல்ல அதனால தமிழ்நாட்டுல வந்து ஒரு லாட்ரி பெரிய இஷ்யூஸா இருக்கு, அதை பத்தி உங்ககிட்ட பேசலாமா? என்ன அதை லாட்ரி? கவர்மெண்ட் எக்ஸல் பண்ண முடியுமா? என்ன லாட்ரி இஷ்யூ பேசணும்? இப்போ வந்து திண்டுக்கல், தேனி, கரூர், சேலம் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இல்லீகலா வந்து லாட்ரி அதிகமாக யூஸ் பண்றாங்க. அதனால வந்து டெய்லியும் உழைக்கிற மக்கள் வந்து ரொம்ப அதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதை பத்தி பேசலாமான்னு உனக்கு தோணுச்சு, அதனாலதான் மைக் வாங்கினேன். இதை அரசு கொண்டு போக முடியும். எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு பாபு, ஒண்ணு கேட்கவா? ஆன்லைன் ரம்மிலாம் இருக்குல்ல, ஆன்லைன் பெட்டிங். ஆமாமா, அதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து அதை க்ளோஸ் பண்ணலான்னு கொண்டு வந்தாங்க டிஎம்கேல, இந்த அரசாங்கம். எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, எல்லா கவர்மெண்ட் பீரியட்லயும் இந்த ஆன்லைன் பெட்டிங் இருக்கா இல்லையா? இருக்கு. இல்ல, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இடையில வந்து கொண்டு வந்தாங்கல்ல. ஆமாங்க, அவன் ஐபி மாத்திட்டு புது பேர்ல வந்திருக்கிறான் அவன். இப்ப அதுக்கு எப்படி என் பண்ணுவீங்க சொல்லுங்க? அது மாதிரி இது ஒண்ணு லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு, அது என்ன இஷ்யூஸ்? பாவம் மக்கள் ரொம்ப கஷ்டம். இல்ல நான் கேட்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு தப்பு நடக்குது, இப்ப அதுக்கு சொல்யூஷன் நீங்க சொல்லுங்க. ஒரு ஆப் ஒண்ணு இருக்கு, அந்த ஆப் பெட்டிங் ஆப். அந்த ஆப் வந்து நம்ம வந்து பேன் பண்ணிட்டோம். அவன் இப்ப வேற ஒரு பேர்ல மறுபடியும் ஓபன் பண்ணி வந்திருக்கிறான். இப்ப அதை எப்படி நீங்க மொத்தமா தடை பண்ணுவீங்க? அதாவது இல்லைங்க, இப்ப வந்து பொதுமக்கள் பெட்டிங் ஆப்பை யூஸ் பண்றதை நிப்பாட்டணும் இல்லையா? கவர்மெண்ட் பேன் பண்ணுது. பேன் பண்ண ஆப் வந்து இப்போ இல்லீகலா டார்க் வெப்லயோ இல்லை இப்போ இந்த மாதிரி ஆஃப்லைன்ல இந்த மாதிரி வந்து இது லாட்டரி சீட்டு விற்கிற மாதிரி நடக்குது. இப்போ இது எப்படி பேன் பண்ணுவீங்க? இல்ல நான் சொல்றது எங்களுக்கு புரியுது, நல்லாவே புரியுது. அது ஆன்லைன்ல வந்து பண்றது வந்து தமிழக கவர்மெண்ட் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, வந்து ஹோல்ட் பண்ணாங்க, வேற இதுல வர்றாங்க, அது ஓகே, அது அக்செப்ட். ஆனா மேனுவலாவே வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஓபன் பண்ணி அது இல்லீகலா ஃபாலோ பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நானும் பார்த்தேன், 2 நியூஸ்லாம் பார்த்தேன். அரெஸ்ட் பண்றானுங்க, பயந்துகிட்டு ஓடுறானுங்க. நானும் அதெல்லாம் பார்த்தேன். ஆனா நீங்க எங்க வரீங்களோ நானும் அங்கதான் வரேன். பர்மனெண்ட் சொல்யூஷன் எனக்கு சொல்லுங்க. பர்மனெண்ட் சொல்யூஷன் சொல்லுங்க, எப்படி பேன் பண்ணுவீங்க? இல்ல அதாவது ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆபீசர், ஒரு எஸ்பி, ஒரு கலெக்டர் அவங்க வந்தாங்கன்னா அந்த 1.5 மாசம் வந்து ஹோல்ட் பண்றாங்க.
அந்த எஸ்பியை மாத்திட்டு அடுத்த இது வந்துடுறாங்க. அதிகாரிகள் தப்பு செய்யறதுனாலதான் லாட்டரி சீட்லாம் நடக்குதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல ஒரு நல்ல அதிகாரி வந்தாங்கன்னா அந்த 1.5 மாசம் இருக்க அந்த அதிகாரி இருக்க வரைக்கும் யூஸ் பண்றாங்க. அந்த அதிகாரி போனதுக்கு அப்புறம் திருப்பி பழையபடி வந்துடுறாங்க. அதான் இப்ப நான் கேக்குறது பர்மனன்ட் சொல்யூஷன். நீங்க நல்லா பாத்துக்கங்க. நான் இந்த ஆட்சி அந்த ஆட்சி எல்லாம் சொல்ல, எல்லா ஆட்சியிலுமே ஒரு நானும் மேட்டர். நானும் சொல்றேன். அது எப்படி ஜென்ரலா எனக்கு சொல்யூஷன் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க. இல்ல எனக்கு சொல்யூஷன் நம்மளா நான் சொல்லவா? நான் ஒன்று சொல்றேன். ப்ளூ வெல்னு ஒரு ஆப் ஒன்று இருந்தது. இதை விளையாண்டுனா நிறைய பேர் பசங்கள்லாம் சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க அப்படின்னு ஒரு அவேர்னஸ் வைரல் ஆச்சு. கரெக்டா? அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணாங்க கவர்மெண்ட்ல இருந்த அந்த ஆப்பவே. தேர்ட் பார்ட்டிஸ் ஆப் எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணாங்க. பிளே ஸ்டோர்ஸ்ல இருந்து சைனீஸ் ஆப் எல்லாத்தையும் பிளாக் பண்ணாங்க. ஓகேவா? அந்த அவேர்னஸ் இங்க பெட்டிங்ல பண்றதுக்கு முன்னாடி அடிப்படையான விஷயம், அந்த பெட்டிங் ஆப்புக்காக விளம்பரம் நடிக்கிறான்ல நடிகர்கள். இல்ல 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 அது நான் சொல்லல. இல்ல பான் இல்ல ஜி, மசாலா இல்ல வந்து ஜி. நார்த் பான் மசாலா வந்து ரித்திக் ரோஷன், அஜய் தேவ்கான் எல்லாமே நடிச்சாங்க. அது இல்ல ஜி, பான் நார்த் மசாலா இல்ல போதை மருந்துக்கும் பெட்டிங்க்கு 2 வித்தியாசம் இருக்கு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மேட்டர் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாபு. கேக்குதா இல்லையா? கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கங்க, ஏதோ எக்கோ அடிக்குது. இருங்க. பான் மசாலாவுக்கும் பெட்டிங் ஆப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. வெட்டிங் ஆப்பால உயிர் போகுது. பான் மசாலாவில் நின்று அது ஸ்லோ பாய்சன், இது உடனடி சைனட் மாதிரி. பெட்டிங் ஆப்புக்காக இங்கே யாரெல்லாம் விளம்பரம் நடிக்கிறாங்க நல்லா கேட்டுக்கோங்க. நான் பட்டியலிட்டு சொல்ல முடியும். என்னால் பரத், பிரகாஷ்ராஜ், என்னால் நடிகைகள் எல்லாம் பெட்டிங் ஆப்ல எத்தனை நடிகர் சரத்குமார்ல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பேர் பெட்டிங் ஆப், ரம்மி, இது அது அவங்கள்ட்ட கேள்வி கேட்டா, நீங்க கவர்மெண்ட்டை பிளாக் பண்ண சொல்லுங்க, எதுக்கு எங்களை நடிக்க வேணாம், அப்ப எதை கொடுத்தாலும் திம்பியா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு வருது. அந்த பேசிக் ஆப்ல தான் முதல்ல போகணும். முதல்ல செலிபிரிட்டிஸ் வந்து சஜஸ்ட் பண்றத, நான் இது எந்த செலிபிரிட்டி வந்து இதை நான் வாங்குங்க, இது வாங்குங்க, இதை நான் யூஸ் பண்றேன்னு யாராவது சொல்றாங்களா? இல்ல. அவங்க விளம்பரம் நடிச்சுட்டு போயிடுவாங்க. அவேர்னஸ் யாருக்கு தேவைன்னா பீப்புள், காமன் பீப்புள். கையில இருக்கிற 100 ரூபாய் 200 ரூபாய் பெட்டிங் 50 ரூபா தானே போனா போட்டோம், நம்ம பெட்டிங் ஆப் விளையாடுவோம். அப்ப இது வந்து நம்மளா திருந்தணும். கவர்மெண்ட் என்னதான் ஜெயலலிதா பீரியட்ல எப்பயோ வந்து லாட்டரி சீட்டை பேன் பண்ணாங்க, இன்னமும் உட்காந்து சுத்திட்டு இருக்கு ஆஃப்லைன்